Hi students, நான் ஐஇடி அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கான ரிவிஷன் சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா புக்கில் தரோ ரீடிங் கொடுங்க. அதே மாதிரி அடுத்த வீடியோ வரத்துக்குள்ள எந்த சாப்டரோட வீடியோ நான் முடிச்சிருக்கேனோ அதை தரோ ரீடிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற எம்சிக்யூஸ் எல்லாத்தையும் முடிச்சிருங்க. ஸோ ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த சாப்டரை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணி முடிச்சிருங்க. அப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வரும்போது நீங்க ரெடியா இருப்பீங்க அடுத்த சாப்டர் படிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி என்னோட ஸ்ட்ராட்டஜில நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நம்ம சீக்கிரமா போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல நான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஸ்டார்ட் பண்றேன். இது மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல யூனிட் 1 நேஷனல் இன்கம் அண்ட் ரிலேட்டட் அக்ரிகேட்ஸ்ல சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம்ங்கிற சாப்டர். நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் படிக்க போறோம். ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் மேக்ரோனா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். மேக்ரோ அப்படின்றது வந்து ஒரு கிரீக் வேர்ட்ல இருந்து வந்த ஒரு வேர்டு. அந்த கிரீக் வேர்டு வந்து மேக்ரோஸ். மேக்ரோஸ் அப்படின்னா லார்ஜ்னு அர்த்தம். ஓகே, ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்றது வந்து எக்கனாமிக் தியரியில ஒரு பார்ட். இதுல நம்ம என்ன படிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எதை பத்தி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எக்கானமிய ஹோலா எடுத்துக்குது. அதுல நிறைய செப்பரேட் எலிமெண்ட்ஸ் இருக்கும்ல, அந்த செப்பரேட் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா அதோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பாக்குறது தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ அக்ரிகேட்ஸ் அப்படின்னா நம்ம அந்த செப்பரேட் எலிமெண்ட்ஸை டோட்டல் பண்ணி அந்த டோட்டலோட பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ இப்போ நேஷனல் இன்கம், அக்ரிகேட் அவுட்புட், அக்ரிகேட் கன்சம்ஷன். ஓகே, சோ ஒருத்தர் கன்சியூம் பண்ணுவாங்க, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கன்சியூம் பண்ணுவாங்க. நம்ம எல்லா இண்டிவிஜுவல்ஸோட கன்சம்ஷனையும் சேர்த்தா நம்மளுக்கு அக்ரிகேட் கன்சம்ஷன் கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஃபர்ம்ஸும் அவுட்புட் கொடுக்குறாங்க, எல்லா ஃபர்ம்ஸோட அவுட்புட்டையும் நம்ம சேர்த்தா அக்ரிகேட் அவுட்புட் கிடைக்கும். ஓகே, சோ இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது எக்கானமியோட ஒரு ஓவரால் பெர்ஃபார்மன்ஸை பத்தி சொல்லுது. இங்க மெயின் டூல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்ரிகேட் டிமாண்டும் அக்ரிகேட் சப்ளையும். 11th ஸ்டாண்டர்ட்ல மைக்ரோ எக்கனாமிக்ஸ் படிச்சிருப்பீங்க. இந்த வருஷம் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் மீனிங். மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ங்கிறது எக்கனாமிக் தியரியில ஒரு பார்ட். இதுல என்ன படிக்கிறீங்கன்னா, ஒரு எக்கானமில இருக்கிற இண்டிவிஜுவல் யூனிட்ஸோட பிஹேவியர் படிக்கிறோம். ஓகே, அவுட்புட் இருக்கு, இன்கம் இருக்கு, இந்த மாதிரி நம்மளுக்கு இண்டிவிஜுவலா நிறைய யூனிட்ஸ் இருக்கு. இந்த யூனிட்ஸோட பிஹேவியர், ஒவ்வொரு யூனிட் இன்கமோட, ஒரு இண்டிவிஜுவலோட இன்கம் அதோட பிஹேவியர் எப்படி இருக்கு, ஒரு ஃபர்ம் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுது, அந்த அவுட்புட்டோட பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படின்றத படிக்கிறது மைக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்றதும் எக்கனாமிக் தியரியில ஒரு பார்ட். பட் இங்க என்ன படிக்கிறோம்னா, எக்கானமியை ஒரு ஹோலா எடுத்துக்கிறோம். அந்த ஹோல் எக்கானமில நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. லைக் வந்து இன்கம் இருக்கு, அவுட்புட் இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, இந்த மாதிரி நிறைய யூனிட்ஸ் இருக்கு. இந்த யூனிட்ஸ் எல்லாத்தையும் நம்ம டோட்டல் பண்றோம். ஓகே, அதுதான் அக்ரிகேட். அப்ப அந்த அக்ரிகேட்டோட பிஹேவியர் என்ன அப்படின்னு படிக்கிறதா மேக்ரோ எக்கனாமிக்ஸ். நெக்ஸ்ட் மைக்ரோ எக்கனாமிக்ஸோட டூல் வந்து டிமாண்ட் சப்ளை. மேக்ரோ எக்கனாமிக்ஸோட டூல் அக்ரிகேட் டிமாண்ட், அக்ரிகேட் சப்ளை. இங்க வந்து ஒரு மார்க்கெட்டோட டிமாண்ட் சப்ளை படிப்போம். மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல எல்லா மார்க்கெட்ஸோட டிமாண்ட், ஸோ அக்ரிகேட் டிமாண்ட். எல்லா மார்க்கெட்டோட சப்ளை, அக்ரிகேட் சப்ளை. அதே மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸோட டிமாண்ட் படிக்குமோ அக்ரிகேட் டிமாண்ட், எல்லா ப்ராடக்ட்ஸோட சப்ளை படிக்குமோ அக்ரிகேட் சப்ளை. இங்க ஒரே ஒரு ப்ராடக்டோட டிமாண்ட், ஒரே ஒரு ப்ராடக்டோட சப்ளை. சோ இங்க என்ன பண்றோம், இண்டிவிஜுவல் யூனிட்ஸோட பிஹேவியரை படிக்கிறோம். இந்த இடத்துல வந்து எல்லா யூனிட்ஸோட பிஹேவியரையும் சேர்த்து நம்ம படிக்கிறதா மேக்ரோ எக்கனாமிக்ஸ். நெக்ஸ்ட் பேசிக் அப்ஜெக்டிவ். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு கமாடிட்டி இல்ல ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு பிரைஸை டிட்டர்மைன் பண்றதுதான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸோட எய்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எக்கானமில இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் லெவலை டிட்டர்மைன் பண்றதுதான் மேக்ரோ எக்கனாமிக்ஸோட எய்ம். நெக்ஸ்ட் வந்து டிகிரி ஆஃப் அக்ரிகேஷன். மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா டிகிரி ஆஃப் அக்ரிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அக்ரிகேஷன் நம்ம டோட்டல்ல சொல்றது, இங்க எல்லாமே இண்டிவிஜுவல் யூனிட்ஸை பத்தி தான் படிக்கிறோம். சோ அதனால அது ரொம்ப கம்மி தான். அதே மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து டிகிரி ஆஃப் அக்ரிகேஷன் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா இங்க எல்லாமே நம்ம என்ன பண்றோம், அக்ரிகேட் பிஹேவியர் அப்படின்னு வச்சுதான் படிக்கிறோம். சோ அதனால இங்க வந்து டிகிரி ஆஃப் அக்ரிகேஷன் ஜாஸ்தி. நெக்ஸ்ட் பேசிக் அசம்ஷன். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் என்ன அசியூம் பண்ணுதுன்னா, மேக்ரோ வேரியபிள்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்டா இருக்கும், மாறவே மாறாதுன்னு அசியூம் பண்ணுது. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்ன அசியூம் பண்ணுதுன்னா, மைக்ரோ வேரியபிள்ஸ் எல்லாம் கான்ஸ்டன்டா இருக்கும், மாறவே மாறாதுன்னு அசியூம் பண்ணுது. மைக்ரோ எக்கனாமிக்ஸ் நம்ம பிரைஸ் தியரி அப்படின்னு சொல்லலாம். ஏன் இதை பிரைஸ் தியரி அப்படின்னு சொல்றோம்னா, கமாடிட்டிஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனோட பிரைஸ் டிட்டர்மைன் பண்றது தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸோட எய்ம். சோ அதனால இதை பிரைஸ் தியரின்னு சொல்றோம்.
மேக்ரோ எக்கனாமிக்ஸ நம்ம இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தியரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதோட ஏம் வந்து லெவல் ஆஃப் இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டை டிட்டர்மைன் பண்றது தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸோட ஏம். சோ அதனால அதை இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தியரி அப்படின்னு சொல்றோம். மைக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் இன்கம், இண்டிவிஜுவல் அவுட்புட். ஸோ இண்டிவிஜுவல் யூனிட்ஸோட பிஹேவியர் படிக்கிறது மைக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸோட எக்ஸாம்பிள் நேஷனல் இன்கம், நேஷனல் அவுட்புட். சோ அப்போ இந்த இண்டிவிஜுவல் இன்கம் எல்லாரோட இண்டிவிஜுவல் இன்கமையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? நேஷனல் இன்கம். சோ இங்க வந்து என்ன பண்றோம்? ஒரு எக்கானமியை ஹோலா எடுத்து எல்லா அக்ரிகேட்ஸோட பிஹேவியரை பாக்குறது தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இந்த சாப்டரோட நேம் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம். சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அப்படின்றது வந்து ஒரு எக்கானமில இன்கம் வந்து ஒரு சர்க்குலர் ஃபார்ம்ல சுத்திக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஓகே, எப்படி சுத்திட்டு இருக்கு அப்படின்னா, இப்ப நான் ஒரு இண்டிவிஜுவல், எனக்கு ஒரு இன்கம் வருது. சோ இந்த இன்கம் வச்சு நான் என்ன பண்றேன்? என் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறேன். அப்போ என்னோட இன்கம்ல இருந்து என் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ்க்காக நான் ஸ்பெண்ட் பண்றேன். அப்ப நான் ஸ்பெண்ட் பண்றது இன்னொருத்தருக்கு என்ன ஆகுது? இன்கம் ஆகுது. அப்ப அவர் அந்த இன்கம் வாங்கிட்டு அவரோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண அவர் ஸ்பெண்ட் பண்றாரு. சோ இந்த மாதிரி இன்கம் என்ன ஆயிட்டு இருக்கு? ஒரு சர்க்குலர் ஃபார்ம்ல வந்து சர்க்குலேட் ஆயிட்டே இருக்கு எக்கானமிக்குள்ள. ஓகே, சோ அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன படிச்சுக்கலாம்? எக்கானமில எத்தனை செக்டார்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எக்கானமில பாத்தீங்கன்னா 4 செக்டார்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹவுஸ் ஹோல்ட் செக்டார். இந்த ஹவுஸ் ஹோல்ட் செக்டார்ல யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, குட்ஸ் அண்ட் சர்வீசஸை யூஸ் பண்றாங்கல்ல கன்சியூமர்ஸ், அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனோட ஓனர்ஸும் இருப்பாங்க. ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்றது லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரினர். ஓகே, சோ இப்போ நான் வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் செக்டார்னு வச்சுக்கோங்க. இப்போ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நான் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட ஒரு லேண்ட் இருக்கு. அந்த லேண்ட் சும்மாவே இருக்கு. சோ என்கிட்ட ஒரு ஃபர்ம் அப்ரோச் பண்ணுது, உங்களோட லேண்ட் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. சோ அதை வந்து நாங்க எங்களோட ஃபேக்டரி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. நானும் சும்மா தானே இருக்கு லேண்டு, சரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சோ இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்? அவங்களுக்கு ஒரு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை சப்ளை பண்ணிருக்கேன். லேண்டுன்னு ஒண்ணு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இப்ப நான் சப்போஸ் ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்கூல்ல வந்து அவங்களுக்கு நான் ஒரு லேபரா இருக்கேன். அவங்க என்னோட சர்வீஸ் அங்க கொடுத்துட்டு இருக்கேன். சோ அப்போ எகெயின் நான் ஒரு ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனா இருக்கேன். அங்க அந்த ஸ்கூலுக்கு ஒரு லேபரா நான் ஒர்க் பண்றேன், ஒரு எம்ப்ளாயியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சோ அப்போ இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனோட ஓனர்ஸுமே இந்த ஹவுஸ் ஹோல்ட் செக்டார் தான். ஓகே, சோ இப்போ இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஹோல்ட் செக்டார்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா? லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரினர் இந்த மாதிரி கொடுக்குறாங்கல்ல. அப்ப இன் ரிட்டர்ன் ஏதாச்சும் என்ன பண்ண? என்ன வந்து ஒரு ஃபர்ம் அப்ரோச் பண்ணாங்க, ஒரு ஃபேக்டரி போடணும், உங்க லேண்டை கொடுங்கன்னு. நான் கொடுத்துட்டேன். இன் ரிட்டர்ன் எனக்கு என்ன வரும் நான் பாப்பேன்ல. அப்ப அந்த லேண்ட்ல இருந்து எனக்கு என்ன வரும்? ரெண்ட் வரும், இன்கமா வரும். ஓகே, ஒரு லேபரா நம்ம ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்குது? இன்கமா, வேஜஸ் கிடைக்குது. அடுத்தது கேபிட்டல பிசினஸ்ல கான்ட்ரிபியூட் பண்றோம். அப்ப பிசினஸ் இன் ரிட்டர்ன் நம்மளுக்கு என்ன கொடுக்குது? இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது அந்த கேபிட்டலுக்கு. ஆண்டர்பிரினர் இருக்காங்க, அவங்க தான் பிசினஸ் மேன். ஓகே, சோ அவங்க பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா ரிசோர்சஸும் போட்டு. அப்ப அவங்களோட இன்கம் என்னது? ப்ராஃபிட். சோ ஓகே, the factors of productionோட ஓனர்ஸ் யாரு? ஹவுஸ் ஹோல்ட் செக்டார். ஓகே, அவங்க சப்ளை பண்ற ஃபேக்டர்ஸ்க்கு இன் ரிட்டர்ன் அவங்க ஒரு இன்கம் ரிசீவ் பண்றாங்க. லேண்டுக்கு ரெண்ட், லேபருக்கு வேஜஸ், கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆண்டர்பிரினருக்கு ப்ராஃபிட். நெக்ஸ்ட் செக்டார் ப்ரொடியூசிங் செக்டார் ஆர் ஃபர்ம்ஸ். சோ இந்த செக்டார்ல யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எக்கானமில இருக்கிற எல்லா ப்ரொடியூசிங் ஃபர்ம்ஸும் இந்த செக்டார்ல தான் இருப்பாங்க. இப்ப இந்த ஃபர்ம்ஸ் எல்லாம் வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்கல்ல. அப்ப அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வேணும்ல, லேண்ட், லேபர், கேபிட்டல் இதெல்லாம் வேணும்ல. சோ அதை எங்கேருந்து ஹையர் பண்ணுவாங்க? எங்கேருந்து எடுத்துக்குவாங்க? அவங்க வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கிட்ட இருந்து இதை எடுத்துக்குவாங்க அவங்களோட ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. சோ ஹவுஸ் ஹோல்ட்ஸ் என்ன பண்றாங்க? இவங்களுக்கு வந்து லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரினர் இதெல்லாம் சப்ளை பண்றாங்க ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனா. ஆனா அதுக்கு திரும்பி இவங்க என்ன செய்யறாங்கன்னா, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அந்த ஃபர்ம் ப்ரொடியூஸ் பண்றாங்களா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதை கன்சியூம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கு வந்து வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ் இருக்கும். அந்த வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு அவங்களுக்கு அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வேணும். அப்ப யார்கிட்ட இருந்து வாங்குறாங்க? யார் ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அவங்க கிட்ட இருந்து. சோ ஃபர்ம்ஸ் கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. ஓகே, சோ அண்ட் ஃபர்ம்ஸ் என்ன பண்றாங்க? இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ராஃபிட் earn பண்றதுக்காக ப்ரொடியூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் செக்டார் கவர்மெண்ட் செக்டார். கவர்மெண்ட்னா நம்மளுக்கு தெரியும், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இதெல்லாம். ஓகே, இவங்க வந்து ரெண்டு கெப்பாசிட்டில ஆக்ட் பண்றாங்க. ஒண்ணு வந்து ஒரு வெல்ஃபேர் ஏஜென்சியா இருக்காங்க. அதாவது பப்ளிக்காக என்ன செய்யறாங்க? லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்றாங்க. அதே மாதிரி டிஃபென்ஸ் இவங்க தான் பாத்துக்கிறாங்க. இதை தவிர்த்து பப்ளிக் வெல்ஃபேர்க்காக மத்த சர்வீசஸும் ப்ரொவைட் பண்றாங்க. இன்னொரு இடத்துல இருந்து பார்த்தா அவங்க ப்ரொடியூசராவும் இருக்காங்க. பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் சில குட்ஸ் அண்ட் சர்வீசஸும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் செக்டார் ஃபாரின் செக்டார். ஃபாரின் செக்டாரை நம்ம எக்ஸ்டர்னல் செக்டார் அப்படின்னு சொல்லலாம், இல்ல ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லலாம்.
ஓகே, சோ இந்த செக்டார் அப்படின்றது வந்து இப்ப நம்ம கண்ட்ரி இந்தியா இருக்கா, இந்தியா வந்து மத்த கண்ட்ரீஸோட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இந்த ட்ரேட்குள்ள இருக்காங்க அப்படின்னா அந்த மத்த கண்ட்ரீஸ் எல்லாம் ஃபாரின் செக்டார். சோ இந்த செக்டார்ல யார் இருப்பாங்கன்னா மத்த கண்ட்ரீஸோட இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இந்த செக்டார்ல தான் இருக்கும். சோ என்ன டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகே, சோ இதுதான் இந்த 4 செக்டார்ஸ்: ஹவுஸ் ஹோல்ட் செக்டார், ப்ரொடியூசிங் செக்டார், கவர்மெண்ட் செக்டார் அண்ட் ஃபாரின் செக்டார். இப்ப நம்ம ரெண்டு டேர்ம்ஸ் படிக்கலாம்: க்ளோஸ்ட் அண்ட் ஓபன் எக்கானமி. க்ளோஸ்ட் எக்கானமி அப்படின்றது ஒரு எக்கானமி வந்து ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட், அதாவது ஃபாரின் செக்டாரோட எந்த எக்கனாமிக் ரிலேஷன்ஸ்லயும் இல்ல அப்படின்னா அத க்ளோஸ்ட் எக்கானமி அப்படின்னு சொல்றோம். ஓகே, அதாவது இந்த எக்கானமி வந்து மத்த ஃபாரின் செக்டாரோட எந்த இம்போர்ட்டோ எக்ஸ்போர்ட்டோ எந்த மாதிரி ட்ரேடுக்குள்ளயும் இல்லாம இருக்காங்க அப்படின்னா அது க்ளோஸ்ட் எக்கானமி. சோ இதுல வரும் 3 செக்டார்ஸ் தான் இருப்பாங்க: ஹவுஸ் ஹோல்ட் செக்டார், ப்ரொடியூசிங் செக்டார், கவர்மெண்ட் செக்டார் மட்டும் தான் இருக்கும். சோ இந்த மாதிரி இந்த காலத்துல எந்த எக்கானமியுமே இல்ல, எல்லா எக்கானமியுமே வந்து மத்த நேஷன்ஸோட எக்கனாமிக் ரிலேஷன்ஸ்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஓபன் எக்கானமி. ஓபன் எக்கானமி அப்படின்றது வந்து ஒரு எக்கானமி ஃபாரின் செக்டாரோட ஒரு எக்கனாமிக் ரிலேஷன்ல இருக்கிறது. எக்கனாமிக் ரிலேஷன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி ட்ரேட்ல இருக்கிறது. ஓகே, சோ அப்ப இங்க 4 செக்டார்ஸும் இருக்கும்: ஹவுஸ் ஹோல்ட் செக்டாரும் இருக்கும், ப்ரொடியூசிங் செக்டாரும் இருக்கும், கவர்மெண்ட் செக்டாரும் இருக்கும், ஃபாரின் செக்டாரும் இருக்கும். சோ இன்னைக்கு கரண்ட் சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரீஸுமே குளோபலைஸ் ஆயிடுச்சு. சோ எல்லா கண்ட்ரீஸும் மத்த நேஷன்ஸோட என்ன பண்றாங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் ட்ரேட்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கமோட மீனிங் பார்க்கலாம். ஸோ சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது வந்து ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ல ஜென்ரேஷன் ஆஃப் இன்கம் ஸ்டார்ட் ஆகுது, அது ஒரு சைக்ளிக் ஃபார்ம்ல போகுது. ஓகே, இந்த இன்கம் என்ன ஆகுது, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அதுக்கப்புறமா அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் யாரு, ஹவுஸ் ஹோல்ட்ஸ். அந்த ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து ஃபர்ம்ஸோட குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வாங்கிக்கிறாங்க. அது பேர் என்னன்னு சொல்றோம், கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த மீனிங்க வந்து நம்ம இந்த சைக்கிள்ல பார்க்கலாம். ஓகே, இந்த ஸ்டெப்ஸ்ல எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் ஃபேஸ். இங்க சொல்றாங்கல்ல ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். சோ ப்ரொடக்ஷன் ஃபேஸ்ல வந்து நம்மளுக்கு ஜெனரேஷன் ஆஃப் இன்கம் அப்படின்னு நடக்குது. எப்படின்னா இந்த ஃபேஸ்ல வந்து ஃபர்ம்ஸ் இருக்காங்க, அந்த ஃபர்ம்ஸ் வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அவங்க யாரோட ஹெல்ப்போட குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். சோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனோட ஃபேக்டர் சர்வீசஸ் ஹெல்ப்புக்கு எடுத்துக்கிறாங்க. அப்ப அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு என்ன பே பண்ணும், இன்கம்னு ஒண்ணு பே பண்ணும். அப்ப அடுத்த ஃபேஸ் வருது, இன்கம் ஃபேஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம். இங்க பார்த்தோம்ல, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் வருது. சோ இந்த ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ஃபேக்டர் இன்கம் earn பண்றாங்க. லேண்டுக்கு ரெண்ட், லேபருக்கு வேஜஸ், கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட், ஆண்டர்பிரினருக்கு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி இன்கம் earn பண்றாங்க. ஓகே, சோ அப்ப இந்த இன்கம் யார் கொடுக்குறாங்க, ஃபர்ம்ஸ் வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கொடுக்குது அவங்களோட ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்காக. ஓகே, இப்ப இன்கம் earn பண்ணிட்டாங்க இல்லையா ஹவுஸ் ஹோல்ட்ஸ், இப்ப அவங்களுக்கு நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் இருக்கும்ல, அதை பர்ச்சேஸ் பண்ணும்ல அவங்க, அதுக்காக என்ன பண்றாங்க, இந்த பணத்தை வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. சோ அப்ப எந்த ஃபேஸ்க்குள்ள போறாங்க, எக்ஸ்பெண்டிச்சர் ஃபேஸ். சோ இததான் நம்ம கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ இங்க என்ன பண்றாங்க, அவங்க இன்கம் ஸ்பெண்ட் பண்றாங்க. சோ இந்த ஃபேஸ்ல என்ன பண்றாங்கன்னா அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன இன்கம் வாங்கினாங்களோ அதை வந்து ஃபர்ம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்கல்ல குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க. சோ இன்கம் இப்படிதான் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு, சர்க்குலேட் ஆயிட்டே இருக்கு ஒரு எக்கானமில. ப்ரொடக்ஷன் ஃபேஸ்ல இருந்து இன்கம் ஃபேஸ், இன்கம் ஃபேஸ்ல இருந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஃபேஸ், திருப்பி எக்ஸ்பெண்டிச்சர் ஃபேஸ்ல இருந்து யார்கிட்ட அந்த பணம் போகுது, திரும்பி ஃபர்ம்ஸ்க்கே போகுது, ப்ரொடக்ஷன் ஃபேஸ்க்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் இன் a simple economy, that is a two sector economy ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சிபிஎஸ்இ சிலபஸ்ல டூ செக்டார் எக்கானமில வந்து எப்படி ஒரு சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் இருக்கும் அது வரைக்கும் தான் இருக்கு. சோ அதை நம்ம படிச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு சிம்பிள் எக்கானமி அப்படின்றது ரெண்டே ரெண்டு செக்டார்ஸ் இருக்குன்னு மட்டும் தான் நம்ம அசியூம் பண்றோம். அந்த ரெண்டு செக்டார் வந்து ஒன்னு ஹவுஸ் ஹோல்ட் செக்டார், இன்னொன்னு ஃபர்ம் செக்டார். ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ங்கிறது யாரு, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனோட ஓனர்ஸ். அதே மாதிரி குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட கன்சியூமர்ஸ் வந்து ஹவுஸ் ஹோல்ட் செக்டார். ஃபர்ம்ஸ்ங்கிறது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அதை ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு செல் பண்றவங்க ஃபர்ம்ஸ். இந்த சிம்பிள் எக்கானமி அப்படிங்கிறது ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் க்ளோஸ்ட் எக்கானமி. ஓகே, ஏன்னா இங்க வந்து கவர்மெண்ட் செக்டாரும் கிடையாது, ஃபாரின் செக்டாரும் கிடையாது. இந்த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் இன் டூ செக்டார் எக்கானமிக்கு சில அசம்ஷன்ஸ் இருக்கு. என்னென்ன அசம்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ரெண்டே செக்டார்ஸ் மட்டும் தான் இந்த எக்கானமில இருக்கு. ஒண்ணு வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ், ஃபர்ம்ஸ், கவர்மெண்ட் செக்டார் கிடையாது, ஃபாரின் செக்டார் கிடையாது அப்படின்னு அசியூம் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து ஹவுஸ் ஹோல்ட் செக்டார் வந்து ஃபர்ம்ஸ்க்கு மட்டும் தான் ஃபேக்டர் சர்வீசஸ் சப்ளை பண்றாங்க. ஏன்னா நம்ம இங்க ரெண்டே செக்டார் இருக்குன்னு தானே அசியூம் பண்றோம். அப்ப அந்த ஃபேக்டர் சர்வீசஸ் யாருக்கு மட்டும் தான் போகும், ஃபர்ம்ஸ்க்கு மட்டும் தான் போகும். அண்ட் ஃபர்ம்ஸும் என்ன பண்றாங்க,
இங்க ரெண்டே செக்டார். அப்ப அவங்க யார்கிட்ட இந்த ஃபேக்டர் சர்வீசஸ் ஹையர் பண்ண முடியும்? ஹவுஸ் ஹோல்ட் செக்டார் கிட்ட இருந்து மட்டும் தான் அவங்க வந்து ஹையர் பண்ண முடியும் இந்த ஃபேக்டர் சர்வீசஸ். நெக்ஸ்ட் ஃபர்ம்ஸ் என்ன பண்றாங்க, இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஃபுல் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்றாங்கல்ல, அது எல்லாத்தையுமே அப்படியே ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு தான் செல் பண்றாங்க. ஏன்னா ஹவுஸ் ஹோல்ட்ஸை தாண்டி இந்த செக்டார்ல யாருமே இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம்ல. ஃபர்மும் ஹவுஸ் ஹோல்ட் மட்டும் தான் இருக்காங்க. கவர்மெண்ட் செக்டார் கிடையாது, ஃபாரின் செக்டார் கிடையாது. அப்ப ஃபர்ம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் யாருக்கு போகும்? ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு மட்டும் தான் போகும். நெக்ஸ்ட் வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ் என்ன பண்றாங்க, அவங்களோட ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சர்வீசஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு அவங்க ஃபேக்டர் இன்கம் ஏர்ன் பண்றாங்க. ஏர்ன் பண்ற இன்கம் என்ன செய்யறாங்க, அதாவது அந்த ஃபேக்டர் இன்கம் ரிசீவ் பண்றாங்கல்ல அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு, அந்த ஃபேக்டர் இன்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா அதை ஃபுல்லாவே firms வந்து ப்ரொடியூஸ் பண்ற அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபுல்லாவே அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு அந்த இன்கம் ஃபுல்லா போயிடுது. ஓகே, ஸோ அப்ப என்ன அர்த்தம், இங்க வந்து சேவிங்ஸே இந்த எக்கானமில கிடையாது. ஸோ என்னெல்லாம் ஃபேக்டர் இன்கம் எவ்வளவு ஏர்ன் பண்ணாலும் அவ்வளோத்தையுமே அவங்க என்ன செய்யறாங்க, கன்சியூம் பண்ணிடுறாங்க குட்ஸ் அண்ட் சர்வீசஸை வாங்கி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த எக்கானமில வந்து சேவிங்ஸ் கிடையாது. ஸோ ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கிட்ட அவங்களோட இன்கம்ல இருந்து சேவிங்ஸ்ங்கிறது கிடையாது. அதே மாதிரி ஃபர்ம்ஸுக்கு ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்களும் சேவ் பண்றதே இல்ல. ஓகே, இதுதான் இதோட அசம்ஷன். சர்க்குலர் ஃப்ளோ இன் சிம்பிள் ஒரு டூ செக்டர் எக்கானமியை நம்ம டயக்ராமேட்டிக் ஃபார்ம்ல படிக்கலாம். இப்ப வந்து நம்ம இந்த எக்கானமில ரெண்டே செக்டார்ஸ் இருக்கு அப்படின்னு தான் அசியூம் பண்றோம். ஒண்ணு வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ், இன்னொன்னு ஃபர்ம்ஸ். இப்ப ஃபர்ம்ஸ் என்ன பண்றாங்க, குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், அதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் தேவை. அந்த ஹெல்ப்பை யார்கிட்ட இருந்து எடுத்துக்கிறாங்க, ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கிட்ட. ஹவுஸ் ஹோல்ட்ஸ் என்ன கொடுக்குறாங்க, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க, அதாவது லேண்ட், லேபர், கேபிட்டல், என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லி ஃபர்முக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ம் வந்து ஹெல்ப் எடுத்திருக்காங்க இல்லையா அந்த ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கிட்ட இருந்து இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், அப்ப அதுக்கு அவங்க பே பண்ணும்ல. ஸோ ஃபேக்டர் பேமெண்ட் பண்றாங்க. இந்த லேண்ட், லேபர், கேபிட்டல், என்டர்பிரைஸ்க்கு அவங்க என்ன பண்றாங்க, ஃபேக்டர் பேமெண்ட் பண்றாங்க. ஸோ ஃபேக்டர் பேமெண்ட்டுக்கு அவங்க எப்படி கொடுக்குறாங்க, லேண்டுக்கு ரெண்ட், லேபருக்கு வேஜஸ், கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட், என்டர்பிரைஸ்க்கு ப்ராஃபிட் அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ இந்த ரெண்ட், வேஜஸ், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் ஃபர்ம்ஸ் பே பண்றது வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னது, ஃபேக்டர் இன்கம். ஏன்னா இவங்க ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கொடுத்தாங்க, அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் கிடைக்குது. ஸோ ஃபேக்டர் இன்கம். இப்ப ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு இந்த இன்கம் உள்ள போயிடுச்சா, இப்ப வந்து ஃபர்ம்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களெல்லாம் வச்சு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ ப்ரொடியூஸ் பண்றாங்க. இப்ப ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கிட்ட பணம் வந்துருச்சு, இன்கம் வந்துருச்சு. இப்ப அடுத்தது அவங்க என்ன செய்யணும், எதையுமே சேவ் பண்ணாம அப்படியே ஸ்பெண்ட் பண்றாங்க. சோ அப்போ அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபர்ம்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்கல்ல, அது எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. சோ அது என்னன்னு சொல்றோம் நம்ம, கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். அவங்களுக்கு வந்த இன்கம் அப்படியே என்ன பண்றாங்க, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்காக யூஸ் பண்றாங்க. சோ அது கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். இப்ப ஃபர்ம்ஸ் என்ன பண்றாங்க, இவங்க கிட்ட இந்த பணத்தை வாங்கிட்டாங்க குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்காக. சோ அவங்க கிட்ட குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபர்ம் வந்து கொடுக்கணும். சோ ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு ஃபர்ம் என்ன பண்ணுது, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கொடுக்குது. ஓகேவா, இந்த மாதிரிதான் ஒரு டூ செக்டார் எக்கானமில சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் நடந்துட்டு இருக்கு. ஓகே, இப்ப இங்க ரெண்டு கான்செப்ட் பாருங்க, ரியல் ஃப்ளோ அண்ட் மணி ஃப்ளோங்கிற கான்செப்ட். இப்ப ஃபேக்டர் சர்வீசஸ் கொடுக்குறாங்களா ஹவுஸ் ஹோல்ட்ஸ், இது ஃபேக்டர் சர்வீசஸ் அப்படின்றது வந்து நம்ம பணத்துல மெஷர் பண்ணல. ஓகேவா, லேண்ட், லேபர், கேபிட்டல், என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இங்க பணம் எதுவுமே கிடையாது, சர்வீஸ ப்ரொவைட் பண்றாங்க. பண விஷயமே உள்ள வரல. சோ பண விஷயமே இல்லாதனால இது என்னன்னு சொல்றோம், ரியல் ஃப்ளோ அப்படின்னு சொல்றோம். ஓகே, இது என்னன்னு சொல்றோம், ரியல் ஃப்ளோ. ஏன்னா லேண்ட், லேபர், கேபிட்டல், என்டர்பிரைஸ் இந்த இடத்துல வந்து வெறும் ஒரு லேண்ட் கொடுக்கறது, ஒரு பீப்புள கொடுக்கறது, அவங்க வந்து ஒர்க் போறது, அந்த மாதிரி தானே தவிர்த்து இங்க பணம் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. சோ அதனால இது ரியல் ஃப்ளோன்னு சொல்றோம். இது ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல இருந்து ஃபர்ம்க்கு போகுது. ஃபர்ம்ஸ் என்ன செய்யறாங்க, ப்ரொடியூஸ் பண்ற குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கொடுக்குறாங்க. எகெயின் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிறது, குட்ஸ் வந்து ஒரு பொருளா கொடுக்குறாங்க, சர்வீஸ் அப்படிங்கிறது ஒரு இன்டான்ஜிபிள் ஃபார்ம்ல அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே, இந்த இடத்துல பணங்கிறது கிடையாது. சோ இதை ரியல் ஃப்ளோ அப்படின்னு எகெயின் சொல்றோம். இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரியல் ஃப்ளோ அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஹவுஸ் ஹோல்ட்ஸ் என்ன பண்றாங்க, இன்கம் ரிசீவ் பண்றாங்கல்ல அவங்களோட ஃபேக்டருக்காக, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கொடுத்ததுக்கு இன்கம் ரிசீவ் பண்றாங்க. சோ ஃபர்ம்ஸ் என்ன பண்றாங்க, இந்த ஃபேக்டர் பேமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க, ரெண்ட், வேஜஸ், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட். சோ இது வந்து பணத்துல நம்ம சொல்றோம். அப்ப பணம் என்ன ஆகுது, ஃபர்ம் கிட்ட இருந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு மூவ் ஆகுது, ஃப்ளோ ஆகுது. சோ அதனால இந்த மணி ஃப்ளோ, இங்க பணம் இன்வால்வ் ஆனதுனால மணி ஃப்ளோ அப்படின்னு சொல்றோம். ஹவுஸ் ஹோல்ட்ஸ் என்ன பண்றாங்க, இப்ப இந்த இன்கம் வந்தோன்னா அதை ஸ்பெண்ட் பண்றாங்க. எகெயின் யார்கிட்ட அந்த பணம் போகுது, ஃபர்ம்ஸ் கிட்ட. சோ ஸ்பெண்ட் பண்றாங்க. எகெயின் பணம் தான் பணம் கொடுத்துதான் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வாங்குறாங்க. இங்க எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு. சோ பணம் எகெயின் இங்க ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கிட்ட இருந்து ஃபர்ம்ஸ்க்கு எக்ஸ்பெண்டிச்சரா போகுது. ஓகே, சோ எகெயின் இங்க என்ன இருக்கு, மணி ஃப்ளோ. அப்ப இந்த அவுட்டர்ல ப்ளூ இருக்குல்ல, இந்த ப்ளூ பாத்தீங்கன்னா இது வந்து ரியல் ஃப்ளோ.
இங்க வந்து பணம் கிடையாது. இங்க ஃபேக்டர் சர்வீசஸும் குட்ஸ் அண்ட் சர்வீசஸும் ஃப்ளோ ஆகுது. உள்ளுக்குள்ள இருக்கிற கிரீனை பாருங்க. இங்க வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு எக்ஸ்பெண்டிச்சர் பண்றாங்க. சோ பணம் ஃப்ளோ ஆகுது. இவங்க வந்து ஃபர்ம்ஸ் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு ஃபேக்டா பேமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. பணம் ஃப்ளோ ஆகுது. சோ இத மணி ஃப்ளோ அப்படின்னு சொல்றோம். இப்ப ரியல் ஃப்ளோ மணி ஃப்ளோனா என்னன்னு பார்ப்போம். ரியல் ஃப்ளோ அண்ட் மணி ஃப்ளோ வந்து சர்க்குலர் ஃப்ளோவோட டைப்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ரியல் ஃப்ளோ பார்க்கலாம். ரியல் ஃப்ளோ அப்படின்றது பாருங்க, இங்க ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இருக்காங்க, ஃபர்ம்ஸ் இருக்காங்க. ரெண்டே செக்டார் தான் இல்லையா எக்கனாமில. சோ இப்போ இந்த ஹவுஸ் ஹோல்ட்ஸ் என்ன பண்றாங்க, ஃபேக்டர் சர்வீசஸ் ஃபர்ம்ஸ் கொடுக்குறாங்க. சோ ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல இருந்து ஃபேக்டர் சர்வீசஸ் ஃபர்ம்ஸ்க்கு போகுது. ஃபர்ம்ஸ் இன் ரிட்டர்ன் என்ன பண்றாங்க, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அதை ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கொடுக்குறாங்க. சோ ஃபர்ம்ஸ் கிட்ட இருந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு போகுது. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, பட் மணிங்கிற ஒரு விஷயம் இன்வால்வே ஆகல. சோ அதனால இதை வந்து பிசிக்கல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். சோ ரியல் ஃப்ளோக்கு இன்னொரு நேம் பிசிக்கல் ஃப்ளோ. இந்த ரியல் ஃப்ளோ வந்து எக்கானமில growth process ஓட மேக்னிடியூட டிட்டர்மைன் பண்ணுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபர்ம்ஸ்க்கு நிறைய ஃபேக்டர் சர்வீசஸ் கிடைச்சாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க, அவங்களோட ப்ரொடக்ஷன் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சோ இதனால எக்கனாமிக் growthோட ப்ராசஸும் ஸ்பீட் அப் ஆகும். ஓகே, சோ ரியல் ஃப்ளோ வந்து ஒரு எக்கானமியோட growth ப்ராசஸோட மேக்னிடியூட டிட்டர்மைன் பண்ணுது. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் சர்க்குலர் ஃப்ளோ மணி ஃப்ளோ. ஓகே, இப்போ வந்து எக்கானமில ரெண்டு செக்டார்ஸ் தான் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஹவுஸ் ஹோல்ட் செக்டார், ஃபர்ம்ஸ். இப்போ ஃபர்ம்ஸ் என்ன பண்ணாங்க, ஹவுஸ் ஹோல்ட் செக்டார் கிட்ட இருந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை ஹையர் பண்ணாங்க. இப்போ அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு ஃபர்ம் வந்து ஃபேக்டர் பேமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. எந்த ஃபார்ம்ல, ரெண்ட், வேஜஸ், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அப்படின்னு பேமெண்ட்டா ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ ஃபர்ம்ஸ் கிட்ட இருந்து என்ன போகுது, ஃபேக்டர் பேமெண்ட்ஸ் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு போகுது. இப்போ ஹவுஸ் ஹோல்ட்ஸ் என்ன பண்றாங்க, இந்த பேமெண்ட்ஸை ரிசீவ் பண்றாங்க. அப்போ ஹவுஸ் ஹோல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபேக்டர் இன்கம். ஓகே, அந்த இன்கம் வாங்கினோடனையும் அவங்க என்ன செய்யறாங்க, ஃபர்ம்ஸோட குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வாங்குறாங்க. சோ அதுக்கு அவங்க கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒண்ணு பண்றாங்க. அந்த இன்கம் வச்சுதான் செலவு பண்றாங்க. சோ அங்க கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் நடக்குது. அப்ப ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கிட்ட இருந்து ஃபர்ம்ஸ்க்கு என்ன போகுது, கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் போகுது. சோ இந்த ரெண்டு செக்டார்ஸ்குள்ளயும் மணி எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. சோ கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ங்கிறது பணத்தை சொல்றோம், ஃபேக்டர் பேமெண்ட்ஸ்ங்கிறதும் பணத்தை இன்வால்வ் பண்ணி சொல்றோம். சோ அப்ப இந்த ரெண்டு செக்டார்ஸ்குள்ள மணி எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. சோ இத நாமினல் ஃப்ளோ அப்படின்னு சொல்றோம், இந்த மணி ஃப்ளோவை. இப்ப ரியல் ஃப்ளோ அண்ட் மணி ஃப்ளோவோட மீனிங் பார்த்தோம்ல, அதோட டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சோ ரியல் ஃப்ளோவோட மீனிங் என்னது, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபர்ம்ஸ் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்குள்ள ஃப்ளோ ஆகுது, அதை தான் ரியல் ஃப்ளோன்னு சொல்றோம். மணி ஃப்ளோவோட மீனிங் என்னது, ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் ஃபர்ம்ஸ்குள்ள மணி ஃப்ளோ ஆகுது. சோ அதை மணி ஃப்ளோன்னு சொல்றோம். அடுத்தது ரியல் ஃப்ளோவோட கைண்ட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. மணி ஃப்ளோல என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க, மணியை எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. நெக்ஸ்ட் பேசிஸ் வந்து டிஃபிகல்ட்டி இன் எக்ஸ்சேஞ்ச். ரியல் ஃப்ளோல வந்து குட்ஸ் அண்ட் ஃபேக்டர் சர்வீசஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. சோ இது ஒரு மாதிரி பேட்டர் சிஸ்டம் தான். அப்ப இங்க இருந்து பேட்டர் சிஸ்டமோட டிஃபிகல்ட்டிஸ் இங்க இருக்கும். ஓகே, மணி ஃப்ளோல அந்த மாதிரி பேட்டர் சிஸ்டமோட டிஃபிகல்ட்டிஸ் இருக்காது. ஏன்னா இங்க பணத்தை வச்சுதான் பேசுறோம். சோ பணம் தான் இங்க ஃப்ளோ ஆகுது. சோ அதனால இங்க எந்த டிஃபிகல்ட்டியும் கிடையாது எக்ஸ்சேஞ்ச்ல. அடுத்தது ரியல் ஃப்ளோவோட இன்னொரு நேம் பிசிக்கல் ஃப்ளோ, மணி ஃப்ளோவோட இன்னொரு நேம் நாமினல் ஃப்ளோ. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் வேரியபிள் அண்ட் ஃப்ளோ வேரியபிள் பார்க்கலாம். வேரியபிள் அப்படின்றது எந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளால மெஷர் பண்ண முடியுமோ அண்ட் டைம் டு டைம் அது சேஞ்ச் ஆயிட்டே இருக்குமோ அதெல்லாம் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சில வேரியபிள்ஸ் நம்ம ஸ்டாக் வேரியபிள் கீழே கொண்டு வரோம், சில வேரியபிள்ஸ் ஃப்ளோ வேரியபிள் கீழே கொண்டு வரும். ஸ்டாக் வேரியபிள் அப்படின்றத நம்ம ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல மெஷர் பண்ணா அது ஸ்டாக் வேரியபிள். ஓகே, சோ ஃபார் எக்ஸாம்பிள் 31st March 23 ஒரு பர்டிகுலர் டேல நம்ம என்ன பண்றோம், கோடவுன்ல எவ்வளவு குட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ இது ஸ்டாக் வேரியபிள். ஒரு பர்டிகுலர் டேட் எடுத்துக்கிறோம், அந்த டேட்ல நம்ம ஒண்ணு மெஷர் பண்றோம். சோ அது ஸ்டாக். அப்ப இந்த இடத்துல என்ன கிடையாது, டைம் டைமென்ஷன் கிடையாது. ஓகே, சோ ஸ்டாக் வேரியபிள்ல அன்னைக்கு எவ்வளவு இருந்துச்சுன்னு பாக்குறோம், அதனால இங்க வந்து டைம் டைமென்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் ஃப்ளோ வேரியபிள். ஃப்ளோ வேரியபிள்ங்கிறது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நம்ம மெஷர் பண்ணா அது ஃப்ளோ வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன பண்றோம், ஜான்வரி 2023ல அந்த மந்த்ல வந்து ப்ரொடக்ஷன் எவ்வளவு நடந்திருக்கு குட்ஸுக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ இங்க மெஷர் பண்ணும்போது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் பாக்குறோம். அதாவது 1st January ஸ்டார்ட் பண்ணி 31st January வரைக்கும் எவ்வளவு குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம மெஷர் பண்றோம்ல, இது ஃப்ளோ வேரியபிள். அதே மாதிரி நேஷனல் இன்கம் 2024ல எவ்வளவு இருந்துச்சு டியூரிங் 2024. சோ அப்ப 1st April 23ல இருந்து 31st March 24 வரைக்கும் நேஷனல் இன்கம் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஒரு பீரியட் ஆஃப் டைம் எடுத்து நம்ம என்ன பண்றோம், மெஷர் பண்றோம். சோ இது ஃப்ளோ வேரியபிள். இந்த பீரியட் ஆஃப் டைம்ங்கிறது ஒரு நாளா இருக்கலாம், இல்ல வீக்கா இருக்கலாம், இயரா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஃப்ளோ வேரியபிளுக்கு டைம் டைமென்ஷன் இருக்கு. ஏன் டைம் டைமென்ஷனல் சொல்றோம் ஃப்ளோ வேரியபிள்ல, ஏன்னா இங்க ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நம்ம மெஷர் பண்றோம். ஒரு டேட்ல ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு டேட்ல முடிக்கிறோம் அந்த மெஷர்மெண்ட்டை. சோ அதனால இங்க வந்து டைம் டைமென்ஷனல் இருக்கு.
ஸ்டாக் அண்ட் ஃப்ளோவோட டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஸ்டாக் அப்படின்றது எந்த வேரியபிள் எல்லாம் நம்ம பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல மெஷர் பண்றோமோ அதெல்லாம் ஸ்டாக் வேரியபிள். ஃப்ளோ வேரியபிள் அப்படிங்கிறது ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம மெஷர் பண்ணா அது ஃப்ளோ வேரியபிள். ஸ்டாக் வேரியபிள்ல நம்மளுக்கு டைம் டைமென்ஷன் கிடையாது. ஃப்ளோ வேரியபிள் வந்து நம்ம எப்படி அதை மெஷர் பண்றோம் ஓவர் பீரியட் ஆஃப் டைம், ஸோ அதனால டைம் டைமென்ஷன் இருக்கு. ஸ்டாக் வேரியபிள் அப்படிங்கிறது ஸ்டாட்டிக் கான்செப்ட், இது மாறவே மாறாது. ஒரு பர்டிகுலர் டேட்ல இதுதான் இருக்குன்னா இதுதான் இருக்கு, ஸோ அது ஸ்டாட்டிக் கான்செப்ட். ஃப்ளோ வேரியபிள்ங்கிறது டைனமிக் கான்செப்ட், ஏன்னா இங்க சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. ஏன்னா ஒரு பீரியட் ஃபுல்லா நம்ம பாக்குறோம். இப்ப ஜான்வரி 1st இருந்து 31st ஜான்வரி வரைக்கும் எவ்வளவு குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கும். சோ அதனால இது டைனமிக் கான்செப்ட். இப்போ ஸ்டாக் வேரியபிளோட எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா population of India as on 31st March 2022. So 31st March 2022 அன்னைக்கு population எவ்வளவு இருந்துச்சு, சென்னையில மாருதி கார்ஸ் எவ்வளவு இருக்கு, நேஷனல் வெல்த் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம மெஷர் பண்றோம்னா ஸ்டாக் வேரியபிள். ஃப்ளோ வேரியபிள் அப்படிங்கிறது டியூரிங் 2023 எவ்வளவு பேர்ட்ஸ் இருந்துச்சு, டியூரிங் மே 2023 எவ்வளவு கார்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணாங்க, நேஷனல் இன்கம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா அது ஃப்ளோ வேரியபிளோட எக்ஸாம்பிள்ஸ். இந்த சிம்பிள் எக்கானமி, தட் இஸ் இந்த டூ செக்டார் எக்கானமி, ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் ஃபர்ம்ஸ் மட்டும் இருக்காங்களோ அதுக்குள்ள எப்படி சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். அதோட கன்க்ளூஷன் பார்க்கலாம். இப்ப ஃபர்ம்ஸ் என்னெல்லாம் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அதோட டோட்டல் ப்ரொடக்ஷன் வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வாங்குற குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட டோட்டல் கன்சம்ஷன். ஓகே, விச் மீன்ஸ் நம்ம என்ன படிச்சோம், இந்த சிம்பிள் எக்கானமில ரெண்டே செக்டார் தான், ஃபர்ம்ஸும் ஹவுஸ் ஹோல்ட்ஸும் மட்டும்தான். ரெண்டு பேருமே அவங்களோட இன்கம் சேவ் பண்றது கிடையாது. அப்ப ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு இன்கம் வந்துச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க, ஃபர்ம்ஸோட குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கன்சியூம் பண்ணுவாங்க, வாங்குவாங்க. அப்போ இங்க என்ன அர்த்தம், ஃபர்ம்ஸோட டோட்டல் ப்ரொடக்ஷன் வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸோட டோட்டல் கன்சம்ஷன், ஏன்னா அப்படியே அதை வாங்கிக்கிறாங்க ஹவுஸ் ஹோல்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபர்ம் ஃபேக்டர் பேமெண்ட்ஸ் பண்றாங்க அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு. ஹவுஸ் ஹோல்ட்ஸ் தான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ அந்த ஃபேக்டர் பேமெண்ட்ஸ் ஹவுஸ் ஹோல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னது, ஃபேக்டர் இன்கம். சோ ஃபேக்டர் பேமெண்ட்ஸ் பை ஃபர்ம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்டர் இன்கம் பை ஹவுஸ் ஹோல்ட்ஸ். அடுத்தது இந்த ஹவுஸ் ஹோல்ட்ஸ் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வந்த ஃபேக்டர் இன்கம்ல இருந்தா கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது ஃபர்ம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வாங்குறாங்க. சோ அப்போ கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் பை ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்டர் இன்கம் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். ஓகே, லாஸ்ட் ஒன் வந்து இப்ப இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்கு இல்லையா, அதோட ஃபேக்டர் சர்வீசஸ் நம்ம ரியல் ஃப்ளோ அப்படின்னு சொல்றோம். ஓகே, அது வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் ஃபர்ம்ஸ்குள்ள நடக்குதுல ஒரு மணி ஃப்ளோ, அதுக்கு ஈக்குவலா இருக்கு. சோ ரியல் ஃப்ளோ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இஸ் ஈக்குவல் டு மணி ஃப்ளோ பிட்வீன் ஃபர்ம்ஸ் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். இப்ப நம்ம ஒரு கான்செப்ட் பார்க்கலாம், லீக்கேஜஸ். லீக்கேஜஸ் அப்படின்றது வந்து சர்க்குலர் ஃப்ளோல இருந்து பணத்தை வித்ட்ரா பண்றது. ஓகே, இப்ப நம்ம சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கமோட அசம்ஷன் என்ன, ரெண்டே செக்டார் தான் இருக்காங்க, ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் ஃபர்ம்ஸ். அண்ட் ஹவுஸ் ஹோல்ட்ஸும் ஃபர்ம்ஸும் அவங்களோட இன்கம்ல இருந்து எதையுமே சேவ் பண்றது இல்லைன்னு நம்ம அசம்ஷன்ல பார்த்தோம். சப்போஸ் ஹவுஸ் ஹோல்ட்ஸும் ஃபர்ம்ஸும் அவங்களோட இன்கம்ல இருந்து சேவிங்ஸ்ன்னு ஒண்ணு பண்றாங்க அப்படின்னா என்ன ஆயிரும், சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம்ல லீக்கேஜ் இருக்கும். ஏன்னா பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டாங்க, அப்போ ஃபுல் இன்கமும் என்ன ஆகல, சர்க்குலேட் ஆகல. அதுல ஒரு பார்ட் ஆஃப் த இன்கம் வந்து சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் குள்ளேயே பாஸ் ஆகல, ஏன்னா அது சேவிங்ஸா போயிடுச்சு. அப்போ இந்த லீக்கேஜஸ் என்ன பண்ணும், இந்த இன்கம் ஃப்ளோவை ரெடியூஸ் பண்ணும். ஓகே, இந்த 4 செக்டாரோட லீக்கேஜஸ் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இப்போ டூ செக்டார் எக்கானமில பினான்சியல் மார்க்கெட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்க, பேங்க்ஸ் இல்ல, வேற பினான்சியல் மார்க்கெட்ஸ் எதுவுமே இல்லைன்னா சேவிங்ஸ் எங்க பண்ண போறாங்க, இந்த ஹவுஸ் ஹோல்ட்ஸும் ஃபர்ம்ஸும். அப்ப அவங்க எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஹவுஸ் ஹோல்ட்ஸ் earn பண்ற பணத்தையும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஃபர்ம்ஸ் earn பண்ற பணத்தையும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சேவிங்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு இடமே கிடையாது. சோ அப்ப அந்த இடத்துல நோ லீக்கேஜ். இப்ப டூ செக்டார் எக்கானமில ஒரு பினான்சியல் மார்க்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப ஹவுஸ் ஹோல்ட்ஸ் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு வர இன்கம்ல ஏதாவது பினான்சியல் மார்க்கெட்ல செக்யூரிட்டிஸ் ஷேர்ஸ் வாங்கலாம், இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். சோ அப்ப அங்க சேவிங்ஸ்னு ஒண்ணு நடக்கும். த்ரீ செக்டார் எக்கானமி, அதாவது ஹவுஸ் ஹோல்ட்ஸ், ஃபர்ம்ஸ், கவர்மெண்ட் செக்டார். இங்க இருக்கும்போது லீக்கேஜஸ் எங்க நடக்கும்னா ஃபர்ம்ஸும் ஹவுஸ் ஹோல்ட்ஸும் சேவ் பண்ணிக்கலாம் அவங்க இன்கம். அதே மாதிரி கவர்மெண்ட் என்ன செய்யறாங்க, டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க. ஓகே, அடுத்தது வந்து ஃபோர் செக்டார் எக்கானமி, அதாவது ஹவுஸ் ஹோல்ட்ஸ், ஃபர்ம்ஸ், ஃபாரின் செக்டர், கவர்மெண்ட் செக்டர், இது எல்லாமே இருக்கு அப்படின்னா இங்க லீக்கேஜஸ் எப்படி நடக்கும், சேவிங்ஸ் எல்லாருமே சேவ் பண்ணலாம், கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்றது, அப்புறம் இம்போர்ட்ஸ்க்கு வந்து பணம் பே பண்றது, அதாவது ஃபாரின் செக்டாருக்கு. சோ இந்த மாதிரி லீக்கேஜஸ் நடக்கும். பட் டூ செக்டார் எக்கானமில வந்து பினான்சியல் மார்க்கெட்டே இல்ல, அவங்களுக்கு சேவிங்ஸ்னு ஒண்ணு கிடையாதுன்னா அந்த இடத்துல லீக்கேஜே இருக்காது.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் இன்ஜெக்ஷன்ஸ். இன்ஜெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம்ல இன்கம்மை இன்ட்ரடியூஸ் பண்றது இன்ஜெக்ஷன்ஸ். இப்போ ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து அவங்க ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு ஃபேக்டர் இன்கம் earn பண்றாங்க, ஃபர்ம்ஸ் வந்து ப்ராஃபிட் earn பண்றாங்க. இதை தவிர்த்து என்ன செய்யறாங்க, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பேங்க் இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துல பணம் borrow பண்றாங்க. ஏற்கனவே அவங்க இன்கம் earn பண்ணிட்டு இருக்காங்களா, இதை தவிர்த்து பணம் borrow பண்றாங்களா, அப்போ இங்க இன்கம் என்ன ஆயிடும், ஆட் ஆயிரும். சோ அப்போ இன்ஜெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஃப்ளோ ஆஃப் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணிரும். ஓகே, டிஃப்ரெண்ட் எக்கானமிஸ்ல இன்ஜெக்ஷன்ஸோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ டூ செக்டார் எக்கானமி, அதாவது ஃபர்மும் ஹவுஸ் ஹோல்டும் இருக்காங்க, அங்க ஃபினான்ஷியல் மார்க்கெட்டே இல்ல, அப்ப எங்கேயுமே அவங்க borrow பண்ண முடியாது. சோ அந்த இடத்துல நோ இன்ஜெக்ஷன். நெக்ஸ்ட் இதே ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஃபர்ம்ஸ் இருக்காங்க டூ செக்டார் எக்கானமில, அண்ட் இங்க ஃபினான்ஷியல் மார்க்கெட் இருக்கு, சோ அவங்க borrow பண்றதுக்கு ஸ்கோப் இருக்கு, அப்ப அவங்க என்ன செய்வாங்க, borrow பண்ணுவாங்க. சோ அங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இன்ஜெக்ஷன் நடக்குது. நெக்ஸ்ட் வந்து த்ரீ செக்டார் எக்கானமி. இப்ப த்ரீ செக்டார் எக்கானமில வந்து என்ன ஆகுது, கவர்மெண்ட் செக்டாரும் இருக்கு, ஃபர்ம்ஸும் இருக்கு, ஹவுஸ் ஹோல்ட்ஸும் இருக்கு. சோ இங்க எப்படி இன்ஜெக்ஷன் நடக்கும்னா இன்வெஸ்ட்மெண்டாவும் இருக்கும், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சராவும் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோர் செக்டார் எக்கானமில நம்மளுக்கு ஹவுஸ் ஹோல்ட் செக்டார், ஃபர்ம், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் செக்டார், ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டும் இருக்கு. சோ அப்ப இங்க இன்ஜெக்ஷன்ஸோட எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், எக்ஸ்போர்ட்ஸ். ஓகே, யூனிட் 1 நேஷனல் இன்கம் அண்ட் ரிலேட்டட் அக்ரிகேட்ஸ் சாப்டர் 1 சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் ஓட வீடியோ ஃபுல்லா பாத்துட்டீங்க. இப்ப என்ன பண்ணுங்க, புக் எடுத்து அந்த சாப்டரை தரோ ரீடிங் கொடுங்க. முடிச்சிட்டு புக் பேக்ல இருக்கிற எம்சிக்யூஸ் மத்த ஒன் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சிருங்க. முடிஞ்சா ஆன்சர்ஸை எழுதி பாருங்க. எழுதுனீங்கன்னா நல்ல பிராக்டிஸ் கிடைக்கும், அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். சோ முடிஞ்சா எழுதி பாருங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் வீடியோ வரதுக்குள்ள இந்த டாபிக்ல நீங்க தரோவாயிடுங்க. சோ இதே மாதிரி நான் ஒவ்வொரு வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ற வீடியோஸோட டாபிக்ஸ்ல ஃபுல் தரோவாயிடுங்க. சோ அப்போ உங்களுக்கு நல்ல தரோவா படிச்ச மாதிரியும் இருக்கும், ஒரு சாட்டிஸ்பாக்சனும் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.